வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்ட் பாட்காஸ்ட் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானல் வாழம் சேனலில் சீசன் 3 எபிசோட் 18 என்ன பார்க்க போகிறோம்? மெரவக் சேலஞ்சோட டே 16 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மெரவக் கிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவிக் ரிமைண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் பார்க்க போகிறோம். அதாவது ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது உறவுகளில் சில உறவுகள்லாம் நம்ம வச்சுருப்போம் வாழ்க்கையில். அந்த உறவுகள் வந்து நம்மளை வந்து காயப்படுத்துது, நம்மளை வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் அது உறவை பொறுத்து வச்சுருப்போம். ஏன்னா நம்மளுக்கு இல்லாட்டி தனியாக ஆகிடுவோமோ, லோன்லி ஆகிடுவோமோ, தனிமரமாக ஆகிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில பல ரீசன்ஸ்னால நம்ம வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சி வச்சுருப்போம். ஆனால் அது பயங்கரமாக நம்மளை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சே அவங்க நம்ம வச்சுருப்போம், இல்லை தெரியாமல் கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உறவுகளை கேன்சல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி உறவுகளை லெட் கோ பண்ணுறதுக்கான விவரம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மெரவக் கிஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோ பேக் டு யுவர் லெசன் ஆன் மிரர் ஒர்க் ஃப்ரம் டே 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டே 2 என்ன பார்த்தோம்? ஒரு கண்ணாடியை பார்த்து, நம்ம கண்களை பார்த்து ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லி நம்ம நேம் சொல்லும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் டெய்லியும் கூட வச்சுக்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் கண்ணாடி பார்க்குறீங்களோ அப்போ இந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் நேமை நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? அது வந்து பயங்கரமான இம்பாக்டை கொடுக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக நிறைய இம்பாக்ட் கொடுத்துச்சு. ஸோ அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க இல்லைங்களா? ஸோ உங்கள் கண்களை பார்த்து திரும்பவும் சொல்கிறாங்க ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இது நீங்கள் எத்தனை முறை வரை ட்ரை பண்ணலாம், எப்படி ரிப்பீட் பண்ணலாம், வர்த்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போது உங்கள் கண்களை பார்த்து சொல்லுங்கள், ஐ எம் வில்லிங் டு ரிலீஸ் அ நீட் ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ் தட் டோன்ட் நரிஷ் அண்ட் சப்போர்ட் மீ. I am willing to release the need for relationships that don't nourish and support me அப்படிங்கிறத ஒரு 5 முறை சொல்கிறாங்க. அதாவது எனக்கு தேவையில்லாத உறவுகள், என்னை வந்து சந்தோஷப்படுத்தாத உறவுகள், என்னை சப்போர்ட் பண்ணாத உறவுகளை நான் லெட் கோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த நீடு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த பர்சன் எனக்கு பிடிக்கல தான், கடுப்பேற்றுறாங்க தான், இந்த பர்சன் வந்து என்னை ரொம்ப டவுன் பண்ணி பேசுகிறாங்க தான், ஆனாலும் இந்த பர்சன் என்கிட்ட ஒரு 1% லவ் கொடுக்குறாங்க, 1% கேர் கொடுக்குறாங்க, அதுக்காக நான் இந்த பர்சனை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குற கேரை விட அவங்க நம்மளுக்கு கொடுக்குற நெகட்டிவான இம்பாக்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உறவுகளை நம்ம லெட் கோ பண்ணுறதுக்காக தான் இது அஃபர்மேஷன்ஸோட சொல்கிறோம், சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, கவனிக்காதவங்க. ஐ எம் வில்லிங் டு ரிலீஸ் த நீட் ஃபார் ரிலேஷன்ஷிப்ஸ் த டோன்ட் நரிஷ் அண்ட் சப்போர்ட் மீ. அதாவது எனக்கு தேவையில்லாத உறவுகள், என்னை சந்தோஷப்படுத்தாத உறவுகள், என்னை வந்து நான் க்ரோ ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற உறவுகளை நான் லெட் கோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இது நீங்கள் சொல்கிறது மூலயமா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி உறவுகள் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லெட் கோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த உறவுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கடன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் மெரவக் செக்ஸ் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா இந்த ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்க, அது நீங்கள் முடிக்கும் போது சில உறவுகள் உங்களை விட்டு போகுது அப்படின்னா, ஐயோ இந்த உறவு என்னை விட்டு போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படாதீங்க. கொஞ்சம் ஒத்து பாருங்கள், அது தேவையில்லாத உறவுகளாக இருக்கும், இல்லைனா வந்து சும்மா ஃபேக்காக அவங்கக்கிட்ட லவ் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்துற நபராக இருக்கும். அந்த மாதிரி உறவுகள்லாம் தானே கடணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் லவ் கொடுக்குறீங்க. ஸோ வந்து வெளியே இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் வெளியே இருக்க உறவுகள் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் சில தேவையில்லாத உறவுகளை நீங்கள் லெட் கோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது சரி ஓகே போகிறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நான் லவ் கொடுக்க நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் கூடவே நீங்கள் இருப்பீங்க. அண்ட் உங்களை சுற்றி உறவுகளையும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வச்சுப்பீங்க. உங்களுக்கு தேவையான உறவுகள், உங்களை சப்போர்ட் பண்ணுற உறவுகளையும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வச்சுப்பீங்க, சரிங்களா? ஸோ யுவர் ஹார்ட் தாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஐ லிவ் இன் அ சர்க்கிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் வந்து அன்பால் சூழ்ந்த இடத்துல இருக்கேன், என்னை சுற்றி அன்பு இருக்குது, அந்த மாதிரி அன்பான ஒரு இடத்துல தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹேட்டடான ஒரு பிளேஸில் இருக்கீங்க, அந்த இடத்துல நிறைய ஹேட்டட் இருக்குது, நிறைய நெகட்டிவான வைப்ஸ் இருக்குது, நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் இருக்க மனுஷங்க இருக்காங்க அப்படின்னா இந்த அஃபர்மேஷன் நீங்கள் சொல்ல கண்டிப்பாக இது எல்லாமே மாறும். அந்த நெகட்டிவாக நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மைண்ட் செட் கூட மாற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஐ லிவ் இன் அ சர்க்கிள் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுற பர்சனாக இமேஜின் இன் சென்ஸ் மெடிடேட் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, விஷுவலைஸ் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு சூழ்ந்து அவ்வளோ அன்பு கலந்துருக்கு, உங்கள் சுற்றி இருக்க மனுஷங்களில் அன்பு கலந்த மனுஷங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இது பயங்கரமான இம்பாக்ட் கொடுக்கும். இது நான் வந்து ஒரு யோகா ஒர்க் ஷாப்பில் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அப்போ நான் இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். மேபி நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அமேசிங்கான விஷயமா இருக்கும். ஸோ அதனால் உங்களோட மெடிடேஷன் நீங்கள் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அது தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிடேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்கிறது, காலை ஆரம்பித்தவுடன் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் நீங்கள் அது கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் காரில் போகிறீங்க இல்லை பஸ்ஸில் போகிறீங்க அப்படிங்கிற போது கண்ணை மூடி உங்களோட பிரெத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதே ஒரு பெரிய மெடிடேஷன் தான், சரிங்களா? ஸோ அதுவே உங்கள் பாடியை பயங்கரமாக என்ன சொல்கிறது கூல் டவுன் பண்ணும், உங்கள் பாடியை பயங்கரமாக காம் டவுன் பண்ணும், நல்லா கிரவுண்ட்
கிரவுண்ட் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காமாக உங்களுக்குள்ளே இருக்கிற இஷ்யூஸ், உடம்புல இருக்க இஷ்யூஸும் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸும் பயங்கரமாக கூல்டவுன் ஆகும். ஸோ அதனால் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் பிரெத்தையாச்சும் கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே ஒரு பெரிய மெடிடேஷன் தான், சரிங்களா? ஸோ அது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களை சுற்றி நிறைய அன்பு இருக்குது, நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது, என்னை சுற்றி என்னை வந்து சப்போர்ட் பண்ணுற நபர்கள் இருக்காங்க, என்னை சுற்றி என்னோட க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுற நபர்கள் இருக்காங்க, பயங்கரமான அழகான ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த விஷுவலைசேஷன், அதாவது நான் சொன்ன ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறது, இவங்க வந்து ஒரு ஹார்ட் தாட்டில் ஜஸ்ட் அந்த அஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்தாங்க, சில கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நான் சொல்கிறது, அதாவது நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோட இந்த டே 16 எக்ஸசைஸை நம்ம வந்து இங்கே எண்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி போகுது மிரக் எக்ஸசைஸ்? நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்ணாதவங்க, இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச், நீங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கொஞ்சமாச்சு மாறணும். நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம ஹேபிட்ஸில் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் அது வந்து நம்ம வாழ்க்கையை மாறும். ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சேஞ்ச், உங்களை உடல் ரீதியாக நீங்கள் மாறணும், மன ரீதியாக நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா மிரவக் சேலஞ்சை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டே 1லேருந்து பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். இது எனக்கு வந்து பர்சனலாக நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் கொண்டு வருது. ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு மேக் அ பாசிட்டிவ் சேஞ்ச், டூ ஃபாலோ திஸ் மிரர் ஒர்க் சேலஞ்ச், ஓகே? ஸோ அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் அந்த மிரர் ஒர்க் எக்ஸசைஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய மிரர் ஒர்க் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், லூசி ஹே என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மிரர் ஒர்க் புக்கை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். மிரர் ஒர்க் பை லூசி ஹே அப்படின்னு இருக்கும். இவங்க வந்து 21 days to heal your life, அதாவது 21 நாளுக்கான ஒரு சேலஞ்சாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம வந்து இப்போ 16th டேயில் இருக்கோம். ஸோ அதனால் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர், அதாவது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு டேலையும். ஸோ அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் தான் நான் வந்து பாட்காஸ்ட்டில் சொல்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் இதில் எப்படி எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாத்தையும் எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள், சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டோடு நான் அப்படியே கிளம்புறேன். நன்றி ஃபார் போனால் வராது பொழுது போனால் கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிடுவதற்கு. ஸோ உங்களோட ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸ், டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது நம்மளோட பாட்காஸ்ட்கான இன்ஸ்டாகிராம் பேஜான வானன் பவாலம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டான THA_32 THA_KARAGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஷேர் பண்ணலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் வச்சிடலப்பா, நான் மெயில் தான் வச்சிருக்கேன். மெயில் மட்டும் தான் பண்ண தெரியும்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. vaananbavalam@gmail.com அப்படிங்கிற நம்ம பாட்காஸ்ட்டோட மெயில் அடிக்கும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை தாராளமாக ஷேர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அந்த ஒரு நோட்டை நான் அப்படியே கிளம்புறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.